என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரே ஒரு சம்பவம் வந்து என்ன அப்படின்னா, செவ்வாய் ஏழில் இருக்கிறனால அந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குமே தவிர பயப்படக்கூடிய சூழல் எதுவுமே கிடையாது. கடகத்துக்கு குரு வந்துட்டார்னா இந்தியாவுக்கு பர்டிகுலர்லி எந்த நாடு வேணால் எந்த நாட்டில் வேணால் பாம்பு போடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் அமையிறது. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா அடுத்த ஒரு 60 நாளைக்கு இது வந்து சரியான ஒரு அமைப்பு இல்லை. இந்த நேரத்தில் தான் நமக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் வேறு வர்றது. கரெக்ட். ஸோ கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயுமே இப்போ வந்து பிரஷ்னம் பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்துட்டுருக்கு. ட்ரம்ப்புக்கு டைம் சரியா இல்லை, நவம்பர் வரைக்கும் டைம் சரியில்லை. மார்ச்சில் ஆரம்பிக்கிறது நேரம் அவருக்கு, மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து அவருக்கு டைம் வந்து சரியாக இல்லை. அன்பார்ந்த நண்பர்களே நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம அம்பத்தூருக்கு வந்திருக்கோம். பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோதிஷர், அவரோட ஒரு நேர்காணலுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். 30 இயர்ஸ்க்கு மேலே அவர் வந்து அஸ்ட்ராலஜி ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கார். இத்தனைக்கும் ஹீ இஸ் அ குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷ்னல். ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். பட் அஸ்ட்ராலஜியில் இருந்த ஒரு பேர் ஆர்வத்தின் காரணத்தில் அவர் வந்து அதை குவிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் டைம் அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கார். அவர் பிரஷ்னத்தை பற்றி அபாரமாக பேசுகிறார். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப நல்லா பேசுகிறார். அவர் ரீசண்டாக கொடுத்துருக்கக்கூடிய பல ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ சரியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம யூடியூப் பார்த்தாலே நமக்கு தெரியும். இது தவிர நிறைய ஹோமங்கள் வேறு பண்ணி வைக்கிறார். இன்றைக்கி நம்ம வந்து அவரை தான் பார்க்க போகிறோம். வாங்குவோம். நமஸ்காரம். அடியன் தாசன். உங்களுடைய ஜோதிட பயணம் எப்படி ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நவதிருப்பதி 108 திவ்ய தேசத்தில் ஒன்று பெருங்குளம். அந்த பெருங்குளம் கிராமம், அப்புறம் கோவில் மாயக்கூத்தன், அந்த கோவிலினுடைய பரம்பரை ஜோசியர் நம்ம வம்சம். பெருங்குளம் கோவிலினுடைய முதல் தீர்த்தக்காரா நாங்கள் வந்து பரம்பரை ஜோசியர் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் அது போயின்னு இருக்கு. வைணவ ஆலயங்களில் இது மாதிரி பரம்பரை ஜோசியம் அப்படிங்கிற ஒரு இது உண்டா? 100% உண்டு. ஏன்னா இதில் வந்து இப்போ நம்ம ஜோதிஷம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்கிறது மட்டும் கிடையாது, நாள் நிர்ணயம் பண்ணுறதுலேருந்து, உற்சவாதிகளுக்கு நாட்கள் நிர்ணயம் பண்ணுறதுலேருந்து அதனால் அந்த ஜோசியர்கள் வந்து அந்த இடத்துல இருந்துப்பா. நம்ம வம்சம் எடுத்துனீங்கன்னா பரம்பரையாக அந்த கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். நாம் வந்து ரொம்ப குழந்தையிலேருந்தே பெரியப்பாட்டை வளர்ந்தோம். அப்பாட்டை வளரல, பெரியப்பாட்டை வளர்ந்தோம். அவர் டெய்லி இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வயசு வரும்போது, ஒரு 12-15 வயசு அதில் வரும்போது லக்னம் கணிக்க சொல்லி கொடுப்பா. அப்புறம் முதல்ல லக்னம் கணித்த உடனே முதல்ல பஞ்சாங்கம் பார்த்து சொல்லக்கூடியது திடீர் நிர்ணயம். எந்த ஒரு விஷயமானாலும் முதல்ல திடீர் நிர்ணயம் தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் அப்படியே நிறைய குருமார்கள்ட்ட படித்தேன். கருங்குளம் அனந்தாச்சாரியார்னு ஒரு மகா பிரிவா, அந்த கருங்குளத்தில் நம்ம பெருங்குளம் பக்கத்தில் கருங்குளம், அவர்கிட்ட தான் நான் வந்து பாலபாடம் படித்தது. அப்புறம் நிறைய குருமார்கள்ட்ட நான் வந்து படிச்சிருக்கேன். பிரஷ்னம் கற்றுனது பாலக்காடு மகாதேவையர்கிட்ட குருமுகமாக கற்றுண்டேன். அங்கே போய் இருந்து கற்றுண்டேன். பிரஷ்னம் வந்து அவர்கிட்ட கற்றுண்டேன். நீங்கள் வந்து ரொம்ப நன்னா பிரஷ்னம் பார்ப்பேன் அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எந்த விதமான பிரஷ்னங்கள்லாம் பார்ப்பேன்? பிரஷ்னத்தில் நிறைய இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணுறது சோழி பிரஷ்னம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சோழி பிரஷ்னத்தில் தற்காலிக பிரஷ்னம் பண்ணிகிட்ருக்கோம், அஷ்டமங்கல பிரஷ்னம் பண்ணிகிட்ருக்கோம், கோவில்களுக்குரிய தேவ பிரஷ்னம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்மளுடைய பிரதானமாக வச்சுட்டுருக்கோம். ஜாமக்கோள் பிரஷ்னம் நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழர்களுடைய வழிபாடு அந்த வழியில் இருக்கிறதுனால அதுவும் நாம் பண்ணிகிட்ருக்கோம். தேவ பிரஷ்னம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த தேவ பிரஷ்னம் பார்க்கறது வழக்கமாக, இல்லாட்டி வெறும் இது கேரளா அந்த சைடில் ஒண்டி தானா? இல்லை, முதல்ல நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். பிரஷ்னம் அப்படிங்கிறது வந்து கேரளாங்கிறது இன்றைக்கி வந்து நமக்கு விதிமுறை ஆகிடுது. பட் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டிலையும் வந்து பிரஷ்னம் வந்து என்றைக்குமே உண்டு. இன்றைக்கி வந்து அது அருகி இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து பிரஷ்னங்கிறது தமிழ்நாட்டுக்கும் உரியது தான். தமிழ்நாட்டில் வந்து பிரஷ்னம் பார்க்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா அந்த கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயுமே இப்போ வந்து பிரஷ்னம் பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்துட்டுருக்கு. பிரஷ்னம்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரஷ்னம்னா நார்மலாக ஒரு கேள்வி பதில் தான் வந்து பிரஷ்னம். நமக்கு பார்க்குறதுக்கு மனுஷாளுக்கு பார்க்கக்கூடியது வந்து அஷ்டமங்கல பிரஷ்னம், தற்காலிக பிரஷ்னம் நாம் வந்து பார்க்குறோம். சுவாமிக்கு பார்க்கக்கூடியது வந்து தேவ பிரஷ்னம். இந்த தேவ பிரஷ்னம் அப்படின்னு எடுத்துனோம்னா அது ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கோவில் வந்து க்ஷீணிச்சிருக்கு, ஒரு தேவதையினுடைய
ஒரு அந்த சாநித்தியம் வந்து அந்த கோவிலில் எப்படி இருக்குது, அந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் சன்னிவாசம் எப்படி இருக்குது, கோவிலுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு மனுஷாளுக்கு பார்க்கக்கூடிய A to Z ஒரு கோவிலுக்கு நாம் அந்த தேவபிரஷ்னம் மூலமாக நாம் பார்க்கலாம். அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்குது. இது வந்து கேரளாவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு ஆனுவல் ரிச்சுவல் அப்படின்னு. அதாவது வருஷம் நிச்சயமாக ஒரு தேவபிரஷ்னம் நடந்துடும். மோரோவர் ஏதாவது அந்த கோவிலுக்கு எதிர்மறையாக ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா அந்த சமயங்கள்லனா பிரஷ்னம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இது சரிதானா? 100% சரிதான். தமிழ்நாட்டில் அந்த வழக்கம் இல்லை. தமிழ்நாட்டில் நம்ம எப்போ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், கும்பாபிஷேகத்தில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா அப்போ கூப்பிட்டு பிரஷ்னம் பார்ப்பா. அப்புறம் வந்து ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னா பிரஷ்னம் பார்ப்பா. இங்கே நம்ம ஆனுவல் ரிச்சுவலாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் நாம் அதை பண்ணுறது இல்லை. நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அப்போ நம்ம பிரஷ்னத்தை பார்த்து போகிறோம். ஆனால் முறைப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்னது தான், வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பிரஷ்னம் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா சுவாமியினுடைய சாநித்தியம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்காக நாம் அதை பார்க்கணும். மனுஷியாளுக்கு பிரஷ்னம் பார்க்கறது அப்படின்னா நமக்கு பலவிதமான கேள்விகள் இருக்குது. எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பிறப்பு, இது மாதிரி பல கேள்விகள் வரும். இப்போ தேவ பிரஷ்னம் அப்படிங்கும்பொழுது ஒரு கோவிலில் எந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஜோதிஷத்தின் மூலமாக நம்மளால் பதில் காண முடியும்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு மனுஷாளுக்குன்னு எடுத்துனோம்னா நம்ம என்னெல்லாம் கேள்விகள் கேட்போமோ அந்த கேள்விகள் எல்லாமே தேவ பிரஷ்னத்தில் நாம் சுவாமிகிட்ட கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த முதல் எடுத்தோடனே இந்த கோவிலினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, கோவிலுடைய சுவாமியினுடைய சாநித்தியம் எப்படி இருக்குது, சுவாமியினுடைய சிலையில் ஏதாவது பின்னங்கள் ஏற்பட்டிருக்கா, சுவாமிக்கு பூஜா காரியங்கள் எப்படி போயின்னு இருக்கு, நைவேத்தியம் ஒழுங்காக நடந்துட்டுருக்கா, நிர்வாகிகளுக்குள்ள அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பந்தம் வந்து எப்படி இருக்குது, சுவாமியினுடைய சொத்துக்கள் எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குது, சுவாமிக்கு எந்த மாதம் உற்சவம் நடத்தணும். இப்போ சில பேர் வந்து எப்படின்னா அவளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிப்பா. ஆடி மாதம் உற்சவம் ஒரு கோவிலில் பிரச்சனை பார்த்தபோது அப்படி தான் ஆடி மாதம் நடத்த வேண்டிய உற்சவத்தை ஆவடி மாதம் மாற்றிண்டா. சில பேர் ஆடி மாதம் ஆகாதுன்னு சொன்னாலாம். 12 மாதமும் நல்ல மாதம் தான், 7 நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சுவாமிக்கு. உங்களுக்கு தெரியாது இது மாதிரி மாதம் மாற்றிட்டாங்க பிரச்சனத்தில் உங்களுக்கு காரணத்தில் நமக்கு. ஆமாம், அவள் வந்து கேட்டால் நாங்கள் உற்சவம் இந்த மாதிரி ஆவடி மாதம் பண்ணிட்டு இருக்கோம், இது கரெக்டானு கேட்டால் சுவாமி உத்தரவு வரல. அப்போ வந்து நம்ம பிரச்சனை பார்க்கும்போது இல்லை அது ஆடி மாதத்தில் ஜலராசியில் வந்தது ஆடி மாதத்தில் தான் நமக்கு வந்து இது பண்ணணும். அது வந்து ஒரு அம்மன் ஆலயம். அப்போது நம்ம வந்து இது எல்லாமே நம்ம பிரச்சனத்தில் கண்டுபிடிக்க முடியும். சுவாமிக்கு பிடிச்ச நிறம் என்ன, சுவாமிக்கு விமானம் கட்டலாமா வேண்டாமா, சுவாமிக்கு ராஜகோபுரம் கட்டலாமா வேண்டாமா, ராஜகோபுரம் கட்டலான்னா எத்தனை நிலையில் கட்டணும், ராஜகோபுரத்தில் என்னென்ன பொம்மைகள் வரணும், அது முதற்கொண்டு நாம் கண்டிப்பாக பிரச்சனத்தில் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ சுவாமியினுடைய சாநித்தியம் குறைஞ்சதுன்னா அதுக்கு என்ன பிராயச்சித்தம், அதுவும் நாம் வந்து செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். மண்ணுக்குரிய பிராயச்சித்தம் தனியாக இருக்குது, தேவதைக்குரிய பிராயச்சித்தம் தனியாக இருக்குது. கொடிமரம் உண்டா இல்லையா, கொடிமரத்தில் 4 சைடில் என்னென்ன தேவதைகளை நாம் வந்து ஆவாகனம் பண்ணணும். பொதுவாக ஆகமப்படி என்ன சொல்கிறான்னா ஒரு கொடிமரம்னு ஒன்று இருந்ததுன்னா 16 தேவதை ஆவாகனம் பண்ணணுங்கிறான் கொடிமரத்தில். அப்போ அந்த 16 தேவதை யார் யார், அது எல்லாமே நம்ம பிரச்சனத்தில் கண்டுபிடிக்கணும். தேவ பிரஷ்னம் பற்றி பார்த்தோம். இப்போது பொதுவாக இப்போ மனுஷியாளுக்குன்னு இல்லை ஒரு குடும்பத்துக்குன்னு வரக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸில்? இல்லை, எக்ஸ்பீரியன்ஸஸில் பார்த்தது வந்து பிரஷ்னம் வந்து முதல்ல ஏன் பார்க்குறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரஷ்னம் வந்து ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டது. ஜாதகத்தில் நமக்கு காட்டாத பல விஷயங்களை பிரஷ்னம் வந்து நமக்கு காட்டும். நான் என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரே ஒரு சம்பவம் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து 20 வருஷம் கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழித்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாள். அதாவது அவருக்கு 45 வயசு, அந்த அம்மாளுக்கு 39 வயசு ஜாதகம் பார்க்க வந்தாள். அவள் 2 பேரும் ஏன் வந்தா அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிடலாம் 2 பேரும். அவளுக்கு வந்து தத்து எடுக்கிறதுக்கான குழந்தைகள் இல்லை, அவளுக்கு தத்து எடுப்பதற்கான விருப்பம் அவளுக்கு இல்லை. அப்போ ஜாதகத்தை பார்த்தபோது ஜாதகத்தில் தோஷங்கள் எதுவுமே இல்லை. நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஜாதகம் பார்க்கும்போது தோஷங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. அப்போ ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லைன்னு நான் கேட்டேன், உங்கள் பையன் ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு. இல்லை சாமி எங்களுக்கு குழந்தைகள் இல்லை, அதனால தான் நாங்கள் ஜாதகமே பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான் இருக்கோம், எங்களுக்கு தத்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு. பிரச்சனத்தில் பார்த்தா நமக்கு புத்திரன் காட்டுறான். அப்பா காட்டின போது நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து புத்திரன் கண்டிப்பாக உண்டு, உறுதியாக புத்திரன் உண்டு,
ஜாதகத்தில் நமக்கு வந்து காமிக்கிறது. நீங்கள் வந்து அவள் வந்த நேரத்துக்கு நீங்கள் ஒரு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டிரான்சிட்டை வச்சுட்டு சொன்னீங்களா, இல்லாட்டி இதுக்காக பிரத்யேகமாக பிரஷ்னம்னு ஒன்று? எல்லா ஜாதகம் பார்க்கும்போது நாம் பிரச்சனை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அது வந்து டிரான்சிட்டை வச்சு நான் என்ன கேட்குறேன், ப்ரெசன்ட் டயத்தில் இருக்கக்கூடிய டிரான்சிட். ஓகே, ப்ரெசன்ட் டயத்தில் இருக்கக்கூடிய டிரான்சிட்டை வச்சு தான் நாம் வந்து இந்த பிரச்சனை வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து சோழிக்கு ஒரு லக்னம் வைப்பீங்களா, இல்லாட்டி அவர் வந்து பேசுகிற சோழிக்கு ஒரு லக்னம்? ஓகே, சோழிக்கு ஒரு லக்னம். அது நிறைய கால்குலேஷன் இருக்குது. பிரதானமாக உள்ளது சோழியில் வந்த லக்னம், அந்த ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலையை வச்சு நாம் வந்து பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புத்திரன் காட்டுறது அப்படின்னு சொன்ன உடனே சரி, நாங்கள் கடைசியாக ஒரு தடவை போய் டாக்டரை போய் பார்க்குறோம். டாக்டர் பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குது. இந்த அம்மாவுக்கு 39 வயசு, அவருக்கு 45 வயசு. கடைசியில் ஒரு பையன் பிறந்தான். நான் தான் கார்த்திகேயன்னு பேர் வச்சு கொடுத்தேன். 45 வயசு, அவருக்கு 45 வயசு, அந்த அம்மாவுக்கு 39 வயசு. ஸோ இது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பிரச்சனம். இது நிறைய நடந்திருக்கு. நிறைய நமக்கு இந்த பிரச்சனத்தில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து காட்டும். ஆனால் பிரதானமாக உள்ளது இது வந்து லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது. அப்போ நம்ம எந்த ஒரு பிரச்சனம் வந்து நம்ம வந்து பார்த்தாலும் அந்த ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய லக்னம் என்ன, இப்போ நமக்கு கோச்சார் ரீதியாக போயின்னு இருக்கக்கூடிய லக்னம் என்ன, மாந்தியினுடைய கணக்கு என்ன, அவள் வந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஹோரை என்ன, இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் நம்ம எடுக்கிறோம். ஒரு பிரச்சனம் பார்க்கும்போது பிரச்சனங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது நிர்ணயம் சுவாமி வந்து நிர்ணயம் பண்ணி அந்த நேரத்துக்கு நமக்கு அனுப்புகிறார். நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அது மாதிரி தற்காலிக பிரச்சனம் பார்க்குறதுக்கு வந்து அஷ்டமி, நவமி, அமாவாசை, பாட்டியம்மை, ராகுகாலம், யமகண்டம் அதெல்லாம் எதுவும் தற்காலிக பிரச்சனத்துக்கு எங்கேயுமே நமக்கு சொல்லப்படவே இல்லை. நாள் பார்த்து பண்ணக்கூடியது மனுஷாளுக்கு பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரச்சனத்துக்கு நாள் பார்க்கணும், தேவ பிரச்சனத்துக்கு நாள் பார்க்கணும். மற்றபடி இப்போ நம்ம நார்மலாக தற்காலிக பிரச்சனை பார்க்குறதுக்கு எங்கேயுமே நமக்கு வந்து டைமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிரஷ்னம் பார்க்கும்பொழுதோ இல்லை ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த சகுனம் நிமித்தம் எந்த அளவுக்கு வந்து உபயோகமாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து கணிக்கத்துக்கு வந்து நீங்கள் உபயோகப்படுத்துவீர்கள்? 100% சகுனங்கள் நிமித்தம் பார்க்காம நாம் பிரச்சனை பார்க்கவே முடியாது. ஸோ ஒருத்தர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்ட நேரத்தில் நாம் எந்த இடத்துல இருக்கோம், இல்லை அவர் டைரெக்டாக வந்து நம்மளை வந்து கூப்பிடும்போது அந்த நேரத்தில் போகக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசண்டாக ஒரு நடந்தது, ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா ஜாதகம் பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டே இருக்கும்போது சுவாமி பிரச்சனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி எடுத்து அந்த ஜாதகம் மேலே வச்சார். அது வந்து நமக்கு வந்து ஒரு நிமித்தம். அப்போ கத்திரி எடுத்து வைக்கும்போது நான் கேட்டேன், ரீசெண்டாக அவங்க அதில் யாருக்காவது ஆப்ரேஷன் நடந்ததா, இல்லை யாருக்காவது காயம்பட்டதா? இது வந்து நமக்கு பிரச்சனம் பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை, நிமித்தங்களே நமக்கு வந்து காட்சி கொடுத்துரும். ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனம் ஜாதகம் இது எல்லாமே எப்படின்னா ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே நம்ம வந்து கனெக்ட் ஆகிடும். அதன் மூலமாகவே நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கேஷுவலாக வந்து என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள்னால் ரொம்ப கரெக்டாக சொன்னேன். என்னுடைய லக்னம் உள்பட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டேன். எப்படி இது எப்படி வந்தது? இது இப்போது ஓடுற லக்னம் அது கிடையாது, நம்ம பேசின லக்னம் அது கிடையாது. ஓகே, சந்திரன் என்ன நட்சத்திரம், இந்த மாதிரி ரொம்ப யோசிக்கணும். பட் எப்படி நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அது எப்படி இது மாதிரி சொல்லுறது? இல்லை, சொன்னேங்கிறத 100% இது வந்து நம்ம லேர்ன் பண்ணி வராது. ஓகே, இப்போ ஏதோ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுகிறோம், இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் படிக்கிறோம், சி லாங்குவேஜ் படிக்கிறோம், அந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு படிக்கிறோம். மெயினாக நம்ம வந்து அனுபவம். இன்னொன்று, ஒரு ஜோதிடருக்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா 24 மணி நேரமும் நீங்கள் ஜோசியம் கூடயே வாழணும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னர் நம்மளுடைய ஜோதிடம் தான். அப்போ நம்ம அது 24 மணி நேரமும் வாழணும். வாழும்போதே இவர் எந்த நேரத்தில் வரார், அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவருடைய ஃபிசிக் எப்படி இருக்குது, கண்கள் எப்படி இருக்குது, அவர் ஆக்ஷன் பண்ணுற விதம் எப்படி இருக்குது, குரல் எப்படி இருக்குது, அந்த தொனி எப்படி இருக்குது, அவருடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது எல்லாம் அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம வந்து வர முடியும். ஒருத்தர் சொல்லி இது வந்து ஜோதிஷத்தில் வந்து எனக்கு அனந்தாச்சாரியார் வந்து எனக்கு சொன்னது அதுதான். நீங்கள் நம்ப மாட்டேன், நான் பாலபாடம் எவ்வளோ நாள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள்? இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷமாவது மினிமம். 21 நாள் தான் சொல்லிக் கொடுத்தேன். 22வது நாள் என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி, நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இனிமேல் நீ ஒன்றைய லேர்ன் பண்ணிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய மனுஷா. அப்போது உண்மையிலே நான் வந்து ரொம்ப அந்த ஒரு நீச்சல் பழகினவன், நீச்சலே தெரியாதவன் வந்து தண்ணியில் தத்தளித்து எப்படி வரும், அதை மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஆரம்ப காலம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
அப்புறம் நம்ம 1 by 1 நம்ம அது அவர் என்ன சொல்லுவார்னா, முதல்ல கை கணிதம் போடணும், அப்புறம் மனக்கணக்கு போடணும். ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லிட்டாங்கன்னா லக்னத்தை உடனே கணிச்சிடணும், சூரியனை உடனே கணிச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாசி மாதம் 12ஆம் தேதி போயின்னு இருக்கு அப்படின்னா, இப்போ சுவாமி வந்து சதய நட்சத்திர சாரத்தில் இருப்பார் சூரியன். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்க வரார், ஒரு ராகு காலத்தில் ஒருத்தர் வரார், அவர் கேள்வி கேட்க வந்தாரா, அவர் கேட்க வேண்டிய இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஒன்று அவள் அப்பாவை பற்றியார்கள், இல்லை தாத்தாவை பற்றியார்கள், இல்லை அவளுடைய குடும்பத்தை பற்றியா இருக்கும். சூரியன் ராகு சம்பந்தம் இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை நாமளே நிறைய லேர்ன் பண்ண அப்படி தான் வருமே தவிர, இப்போ சொல்கிற மாதிரி 15 நாளில் ஜோசியர் ஆகலாம், அது வந்து எனக்கு அப்படி எப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நம்ம அதை மாதிரி, ஏன்னா நம்ம வருஷக்கணக்காக அதில் நிறைய வருஷக்கணக்காக நம்ம அது கூட வாழணும். இப்போ இன்றைக்கி ஜோதிஷங்கிறது எப்படி ஆகிடுதுன்னா, நீங்கள் மேஷராசியாக எப்போவுமே பிடிவாதமாக இருப்பேள் அப்படின்பா. பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து பிடிவாதம் பிடிக்காது, அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் பிடிவாதம் பிடிக்காது. அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அவள் அம்மா மாதிரியே இருப்பாள். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கண்டிப்பாக தொழில் தான் பண்ணுவாள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தான் அவள் அப்பா மாதிரியே இருப்பாள். இப்போ மேஷ ராசியில் இவ்வளோ விஷயங்கள் டிஃப்ரென்சஸ் வர்றது. அப்போ 15 நாளில் எப்படி நம்ம வந்து ஜோசியர் ஆக முடியும், எப்படி நம்ம வந்து ஒரு பலன்கள் வேறு. இன்னொன்று ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பலன்கள் சொல்கிறது மட்டும் ஜோதிஷம் கிடையாது, சரியானபடி நம்ம வழிகாட்டணும். ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துன்னு வர்றார், செவ்வாய் நீசம், ஆனால் அவன் டாக்டருக்கு படிக்கிறான். செவ்வாய் தான் காரகன் மருத்துவத்துக்கு, ஆனால் அந்த பையன் டாக்டர் படிக்கிறான். எப்படி? செவ்வாய் நீசம். அப்போ செவ்வாய் வர்க்கோத்தமம், புனர்பூசம் 4ஆம் பாதம் வாங்கிட்டு வர்க்கோத்தமம் வேணால் செவ்வாய் பலமாயிடுவார். அதே நீச செவ்வாய் பலமாயிடுவார். பூச நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் வாங்கினார்னா விருச்சிகத்தில் செவ்வாய் அம்சத்தில் ஆட்சி ஆயிடுவார். அப்போ செவ்வாய் பலம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் சேஞ்சஸ் வராது இல்லையா. அப்போ நிறைய நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணி அது கூடயே நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் அதை மாதிரிலாம் சொல்ல முடியும். இவ்வளவு ஜோதிஷத்தில் ஊறியிருக்க நீங்கள் எங்கே இந்த கம்ப்யூட்டர்ஸ் படித்தேள்? அது எப்படி கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு அதை விட்டுட்டு ஜோதிஷத்துக்கு வந்தேள் நான் கேட்கல. எப்படி வந்து இவ்வளோ ஜோதிடத்தில் ஊறினதுக்கப்புறம் இதை விட்டுட்டு கம்ப்யூட்டர்ஸ் படித்தேள்? எல்லா இது சொன்னால் நம்ம 1988 நாம் வந்து சொல்லணும். 1988 மகாபெரிவா திருநெல்வேலிக்கு வந்தபோது 1 லட்சம் ராமஜெயம் நான் எழுதி அவர் காலில் சமர்ப்பித்தேன். அவர் அவர் பக்கத்தில் வலதுத்தோட பக்கத்தில் என்னை உட்கார சொன்னே தலையில் கை வச்சு பாலஜோசியர் அப்படின்னார். நான் வந்து அதை நம்பலை. அப்புறம் ஊரில் வந்து எங்கள் ஊரில் ராமானுஜ மயங்கார்னு சொல்லி ஒரு மகாபெரிவா, அவர் வந்து என்னை பாலஜோசியர் தான் கூப்பிடுவார். நிறைய பேர் இந்த மாதிரி ஜோசியம் சொல்லுவாங்க. நான் ஜோசியம் ஒரு இப்போ படிக்கிற காலத்துலேயே ஜோசியமும் கற்றுன்ட்ருக்கேன். அப்போ என்னோடய வளர்த்த பெரியம்மா வந்து என்ன சொன்னான்னா, நீ வந்து தயவுசெய்து மஞ்சப்பை தூக்க வேண்டாம், நம்ம ஜோசியர் ஆக வேண்டாம், நீயாவது படித்து இது மாதிரி போயிடுன்னு சொல்லிட்டு தான். எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னுடைய எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா, நம்ம எம்சிஏ பண்ணுறோம், அமெரிக்கா போகிறோம், இதுதான் என்னுடைய ஒரு எய்மாக இருந்தது. அப்புறம் நான் படித்தது வந்து கரஸில் தான் எம்சிஏ பண்ணினேன். கோவில் பூஜை கைங்கரியம் பண்ணிகிட்டே நான் வந்து எம்சிஏ பண்ணினேன். எம்சிஏ படிச்சுட்டு சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், உண்மையாக சொல்கிறதா இருந்தால். ஏன்னா கரஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து உடனே வேலை கிடைக்கல. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கி மீன்வைல் நான் அஸ்ட்ராலஜியில் டிகிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கேன், அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருக்கேன், தொழில் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த வேலை தேடுற காலகட்டத்தில். அதுதான் நமக்கு போஜனம் போடுறது அந்த நேரத்தில். அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய பேர் நம்மளை ரெஃபர் பண்ணுறா. அப்புறம் நிறைய எம்என்சியிலலாம் ஒரு 2 எம்என்சியில் வேலை பார்த்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா, என்னால் 2 வேலையும் சேர்த்து பார்க்க முடியலை. அப்போ முடியலைங்கும் போது என்னுடைய தம்பிகிட்ட நான் வந்து கேட்டேன். அவள் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கார், என்னோடய பிரதர். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்னோடய தம்பி நீ ஏதாவது ஒரு வழியை செலக்ட் பண்ணு அப்படின்னோடனே நான் வந்து ஜோதிஷத்தை செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பரம்பரை ஜோசியராக இருக்கிறதுனால நமக்கு தனியாக அது வந்து ஒரு ஒன்றும் அதனால் நம்ம ஜோசியம் பக்கம் வந்தோம். 2007 நான் வந்து எழுதின்னு இருக்கேன், நிறைய பத்திரிகைகள் எழுதின்னு இருக்கேன். எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தேன், எப்போ விட்டேன் நீங்கள் இந்த வருஷம்? 2006 2011 வரைக்கும் வேலை பார்த்தேன், 5 வருஷம் தான். அப்புறம் ஃபுல்லாக ஐடி பக்கம் எதுவுமே கிடையாது, 100% அஸ்ட்ராலஜராக இருக்கேன். எழுதின்னு இருந்தேன்னு சொன்னேன்ல, முதல்ல வந்து எனக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து இட்லி வடைன்னு சொல்லி ஒரு பிளாக். அது பிளாக் ஆரம்பித்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மொத்தம் 3 பிளாக்ல நான் வந்து எழுதினேன். ஒன்று டோன்னு சொல்லி ஒருத்தர், அவர் நிறைய எழுதுறதுக்கு அவருடைய பிளாக்ல எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இட்லி வடையில் எழுதினேன். இட்லி வடையில் வந்து ஜோதிஷமும் எழுதினேன். 2009 லோக்சபா எலெக்ஷன் நடந்தது, அந்த லோக்சபா எலெக்ஷனை பற்றியும் எழுதினேன்.
அப்புறம் நிலா ரசிகன்னு ஒரு பிளாக், ஒரு கவிதை, என்னுடைய கிளாஸ்மேட் அவர் இப்போ ஹாங்காங்கில் இருக்கார், அவருடைய பிளாக்லையும் நான் வந்து எழுதினேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு அப்புறம் மீடியாவில் நிறைய இப்போ எல்லா பேப்பர்களையும் நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம். உங்களுடைய பல ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறேன், அதுவும் இந்த அரசியல் சார்ந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய எல்லாமே யூடியூப்பில் தான் இருக்குது. எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் ஏறத்தாழ கரெக்டாகவே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இவாளுடைய ஜாதகங்கள்லாம் கிடைக்கிறது? இவா எல்லாருமே நீங்கள் எந்தெந்த லீடர்ஸ் பற்றிலாம் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அவங்ககிட்ட பர்சனலாக ஜாதகம் பார்த்துருக்காளா? லீடர்ஸ் வந்து நம்மள்ட்ட ஜாதகம் ரெகுலராக எல்லா லீடர்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய லீடர்ஸ் அவள் டைரெக்டாக வரமாட்டா, யாராவது ஒரு மீடியா பர்சன் மூலமாக நமக்கு வந்து அனுப்பிவிடுவா, நம்ம பார்த்துட்டுருக்கோம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நார்மலாக ஒரு ஜோசியருக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது, தன்னுடைய ஆசையை ப்ரெடிக்ஷனாக சொல்லவே கூடாது. என்னுடைய ஆசை வேறையாக இருக்கும், ப்ரெடிக்ஷன் வேறையாக இருக்கும். அப்போ நம்முடைய ஆசையை வந்து யாருமே ப்ரெடிக்ஷனாக எந்த ஜோசியருமே சொல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது நார்மலாக ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து ஜாதகம் பார்த்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஐபிக்கு ஜாதகம் பார்த்தாலும் சரி, இதுதான் ஒரு விஷயம். இந்த லீடர்ஸுடைய ஜாதகம் வரும்போது கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா கொடுத்தவன் வந்து அவளுக்கு வேண்டாதவனாக இருந்தால் ஒரு டேட்டை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே மாறிடும். வரும்போதே வந்து சொல்லி தான் கொடுப்பாளா, இன்னாருதுன்னு சொல்லுவாளா, இல்லாட்டி உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி? 100% சொல்லி தான் கொடுப்பாள். ஓகே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு மனிதனுக்காக நிறைய பேர் ஜாதகம் பார்த்தது வந்து அண்ணாமலைக்கு தான். அப்படியா? அண்ணாமலைக்கு நீங்கள் நான் எப்படி சொல்கிறதுனா, 4 நியூஸ் பேப்பர், 7 கட்சி, எல்லாருமே நிறைய பேர், அதாவது இப்போ நீங்கள் கொடுத்தது அவருக்கு தெரியாது, அவருக்கு கொடுத்தது அவருக்கு தெரியாது, அந்த மாதிரி எல்லாருமே கொடுத்து எங்கிட்ட கேட்டது அண்ணாமலை ஜாதகம் தான். எல்லாருமே எங்கிட்ட வந்து கேட்டது. அப்போது பட் போன லோக்சபா எலெக்ஷனில் நான் வந்து எல்லாருக்குமே எதிரி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை தோற்று போயிடுவார்னு சொன்னது எல்லாருக்குமே. அதான் சொன்னேன், நம்மளுடைய ஆசை வந்து வேறையாக இருக்கும், நடக்கிறது வந்து வேறையாக இருக்கும். அப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி தான் நம்ம வந்து எடுப்போம். ப்ளஸ் கிராஸ் செக் பண்ணிடுவோம், அவருடைய டேட் ஆஃப் பர்த் இது தானா, எல்லாருமே கொடுத்துருவோம். இப்போ யாரையுமே நம்ம வந்து இதில் இப்போ எந்த கட்சிக்காராலும் கேட்டால் டேட் ஆஃப் பர்த் நமக்கு கொடுத்துட்றோம். அதை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இன்னொன்று நம்ம மெயினாக ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து சூரியனை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். உடச்சி சொல்லிட்டேன், சூரியனை வச்சு தான் நாம் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதை வச்சு தான் நம்ம ஜாதக பலாபலம் நிர்ணயம் பண்ணுறது சூரியனை வச்சு தான். யார் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலம் இல்லையோ தயவுசெய்து அரசியல் பக்கம் வராதிங்க. சூரியன் பலம் இல்லைன்னா அரசியல் பக்கம் வரக்கூடாது. சூரியன் பலமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு டோர் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பேன். ஒரு பிராச்சீனமான அரசியல் குடும்பமாக இருக்கும், அப்பா வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்திருப்பார், அவளுக்கு ஒரு 4 பசங்க இருந்திருப்பா, ஆனால் அதில் ஒருத்தர் தான் அரசியல் இருந்திருப்பார், மீதி 3 பேர் இருந்திருக்க மாட்டான். காரணம் என்னன்னா சூரியன் பலம் இல்லை. இது கசப்பான உண்மை, நம்ம தெரிஞ்சுக்கத்தான். நீங்கள் வந்து கணிப்பில் எந்த பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறீங்க? திருக்கணிதமா இல்லாட்டி வாக்கிய பஞ்சாங்கமா? இல்லை சுவாமி, இப்போ நம்ம பாரம்பரியமாக பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியலை. பட்டு சில கணிதங்களுக்கு நம்ம திருக்கணித பஞ்சாங்கமும் நம்ம வந்து பயன்படுத்தின்னு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த வர்த்தமான கட்டங்கள் நிறைய போடும்போது நம்ம வந்து வர்க்க சக்கரங்கள்லாம் போடும்போது திருக்கணித பஞ்சாங்கம் பயன்படுத்தின்னு இருக்கோம். ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பலன்கள் சொல்கிறதுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் தான். இப்போ யார் எனக்கு ஜாதகம் அனுப்பி கேட்டாலும் நான் அதை எனக்கு தகுந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கமாக கன்வெர்ட் பண்ணிட்டு பலன்கள் அவளுக்கு சொல்கிறேன். நான் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பண்ணிகிட்ருக்கேன். உலகத்தில் எந்த இடத்துல பிறந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சுட்டு நீங்கள் பலன் சொல்லும் போது எல்லாம் கரெக்டாக வருது? எனக்கு அது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து கையில் கணிக்கிறத நான் பார்த்தேன். இப்போ வந்து எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் ஆகிடுது, ப்ளஸ் ஃபோனில் வந்து ஒரு ஆப் வந்துடுது. நமக்கு வந்து கையில் கணிக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லாத ஒரு கட்டத்துலேயும் நீங்கள் வந்து கையில் கணிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, குழந்தையிலேருந்து அதே பழகியாச்சு. நம்ம இப்போ வந்து லக்னம் கணிக்கிறதுலேருந்து, நம்ம நாழிகை கணிக்கிறதுலேருந்து, லக்னம் கணிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து குழந்தையிலேருந்து எழுதி பழக்கமானதுனால பண்ணுறோம். இப்போ நீங்கள் எழுதாமல் எப்படி நம்ம வந்து அதை அந்த உணர்வு எப்படி நமக்கு வரும்?
நீங்கள் வந்து ஒரு 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 உணர்வோடு நம்ம வந்து ஒரு ஜாதகம் சொல்லணும், ஒரு எமோஷனலாக நம்ம வந்து ஒரு ஜாதகம் கனெக்ட் ஆனால் தானே நம்ம வந்து அந்த ஜாதக பலன்கள் வந்து கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேரை பார்த்துட்டு சாஃப்ட்வேர்லேயே இப்போ நிறைய பலன்கள் வரக்கூடிய சாஃப்ட்வேருமே வந்தாச்சு. ஸோ நீங்கள் இப்போ அந்த சாரம் இப்போ நீங்கள் அந்த நம்ம லக்னத்தோடு சேர்த்து 10 கிரகத்தினுடைய சாரமும் வந்து நீங்கள் கடிக்காமல் கையால் கடிதம் போடாமல் தசாபுத்தியினுடைய கடிதம் போனால் எப்படி நம்ம வந்து பலன்கள் சொல்ல முடியும்? ஸோ உணர்வோட பலன் சொல்லணும், எழுதினா தான் அந்த உணர்வு வரும். பார்த்து நம்ம வந்து சொல்கிறத விட எழுதி சொல்கிறது தான் நமக்கு அது கரெக்டாக, எனக்கு அது கரெக்டாக வர்றது. உங்களுக்கு தான் வந்து அஸ்ட்ராலஜியும் தெரியும், கம்ப்யூட்டர்ஸும் தெரியும். ஸோ யூஆர் த ரைட் பர்சன் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்திருக்கு, பல துறைகளில் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறா. இப்போ அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் வாட் டஸ் ஏஐ ஹாவ் இன் ஸ்டோர் ஃபார் அஸ்ட்ராலஜி? இஸ் இட் கோயிங் டு வக்கேட் தி அஸ்ட்ராலஜர்ஸ் ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன் இட் செல்ஃப், ஆர் இஸ் இட் கோயிங் டு அசிஸ்ட் அன் அஸ்ட்ராலஜர்? எந்த அளவில் வந்து ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அஸ்ட்ராலஜியில்? உங்களுடைய பார்வை என்னதில்? இல்லை, இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 3 விதமாக பிரிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஏஐயை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து நான் 2002 நான் வந்து அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் பார்த்தேன். ஸ்டார் சாஃப்ட்வேர் வந்து அவன் 2002 அறிமுகப்படுத்தினான். அப்புறம் ஆஸ்ட்ரோவிஷன்லாம் வந்தது. உண்மையிலே எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நம்ம ஒரு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா, நாம் வந்து ஜாதகம் பார்க்க வேண்டிய குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கையால் கணிதம் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு 6 ஜாதகத்துலேருந்து 10 ஃபேமிலிக்கு நம்மளால் பார்க்க முடியும். 6 ஃபேமிலிலேருந்து 10 ஃபேமிலி நம்மளால் பார்க்க முடியும். பட் நீங்கள் குவான்டிட்டி சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது வந்து 15 அது மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு நம்மளால் அதை வந்து சர்வீஸ் பண்ண முடியும். அது எனக்கு பயங்கர ஹாப்பி. ரெண்டாவது, இந்த ஏஐ வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நமக்கு 99% ஓகே. 1% இது எதுக்குமே உணர்வு கிடையாது. நீங்கள் லக்னத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னம் 4ஆம் இடத்துல புதன் நீசம் அப்படி நாம் அப்போ லக்னத்துக்கு 4ல் புதன் வந்து நீசம் ஆயாச்சுன்னா கல்வி வந்து குறைவு அப்படின்னு நம்ம அந்த ஏஐ நமக்கு சொல்கிறது. ஆனால் அதே புதன் உத்திரட்டாதி 2ஆம் பாதசாரம் வாங்கியிருந்தாலோ ரேவதி 4ஆம் பாதசாரம் வாங்கியிருந்தாலோ கல்வி வந்து உச்சமாயிடும். ரேவதி 4னா வர்க்கோத்தமம், உத்திரட்டாதி 2னா நவாம்சத்தில் ஆட்சி உச்சம். அப்போது இது வந்து அதுதான் நம்ம வந்து சொல்ல வர்றது. என்னதான் மிஷின் வந்தாலும் அதுக்கு உணர்வு கிடையாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு அது ரிசல்ட்டாக நமக்கு வந்து கொடுக்கறது. இதுலேயுமே இன்னும் இருக்குது. இப்போது இந்த இன்புட்டையுமே நம்ம கொடுத்துட்றோம். உத்திரட்டாதி 2னா படிப்பு நன்னா இருக்கும், ரேவதி 4னா படிப்பு நன்னா இருக்கும்னு கொடுத்துட்றோம். என்ன படிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த உணர்வு இருந்தால் தான் நாம் வந்து சொல்ல முடியும். ஏதோ ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், 12th படிக்கிறான், அவன் வந்து ஒரு கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறான். அவன் வந்து உனக்கு செவ்வாய் வந்து உச்சமாக இருக்குது, அதனால் நீ வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலான்னு இந்த பலன்கள் ஏஐ சொல்லிடுதுன்னா, அவன் படிக்கிறது வந்து காமர்ஸாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்போ என்ன தான் மிஷின் வந்து என்ன தான் நமக்கு வந்து ரிசல்ட்ஸு ஏஐ என்ன தான் நமக்கு வந்து கொடுத்தாலும் நாம் உணர்வோட ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆகாமல் நீங்கள் பலன்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ப்ரெடிக்டிவ் இன்ஜின்ஸ் பார்த்துருக்கீங்களா? ப்ரெடிக்டிவ் இன்ஜின்ஸ் கேட்குறேன் நீங்கள்? இல்லை, ஆல்ரெடி இப்போ நமக்கு சாட் ஜிபிடியே உங்களுக்கு கொடுக்குறது. நீங்கள் டேட்டா பர் டைம் கொடுத்துட்டேன்னா பட் அது ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது. அதுதான் நான் இப்போ சொல்ல, நான் பலன் வரைக்குமே சொல்லலை, தசாபுக்திலாம் கூட அது ரொம்ப தாறுமாறாக சொல்லுறது. இல்லை, நீங்கள் வந்து அந்த ஏஐ வந்து வந்தது உண்மையிலே பயங்கர ஹாப்பி. ஆனால் ஏஐ இன்னும் வந்து நம்ம நல்லா ஃபைன் டியூன் பண்ணணும். நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய ஃபைன் டியூன் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அது இல்லாமல் நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஜாதகத்தை கணிக்கிறதுலையோ இல்லை பிரஷ்னத்துக்கு பலன் சொல்லும் பொழுதோ எல்லாமே வந்து நம்மளுடைய கிரந்தங்கள் மூல நூல்களினுடைய ஆதாரத்தில் தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா, இல்லாட்டி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளே புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சு அதுவும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாமா? இல்லை, இப்போ இது நீங்கள் கேட்டது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நூல்களை பற்றினதான ஒரு உத்தரவாதத்தை பற்றி இது வந்து நம்ம கேட்குற கேள்வி. இது நூல்களில் கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம மட்டும் பலன்கள் சொல்லவே முடியாது.
ஏன்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, ப்ராக்டிக்கலாக நமக்கு அது வந்து எப்படி இருக்குது. 4ஆம் இடத்துல புதன் இருந்ததுன்னா சரி, 4ஆம் இடத்துல புதனை பற்றி பேச வேண்டாம். 7ஆம் இடத்துல குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் இது வந்து தோஷம் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன லக்னம்ங்கிறத சொல்லலை. நான் அதனால தான் எப்போதுமே சொல்கிறது, நூல்களை வந்து நாம் வந்து ஒரு உதவிக்கு வச்சுக்கலாமே தவிர பலன்கள் நாம் சொல்கிறது தான். நாம் வந்து எமோஷனலாக அதில் கனெக்ட் ஆகி பலன்கள் சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் இருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் யோகம், மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து 7ஆம் இடத்துல குரு இருந்தால் யோகம். அப்போது நம்ம 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனாலேயே களத்திர தோஷம்னு சொல்லிட முடியாது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலே உனக்கு புத்திரதோஷம் காரகோபாவனாஸ்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடக்கூடாது. மீன லக்னத்துக்கு 5ல் குரு இருந்தால் யோகம், 5ஆம் இடத்துல உச்சமாயிடுறார். சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் இருந்து 5ஆம் இடத்துல குரு இருந்தால் புத்திரன் உண்டு, புத்திரன் அரசாழ்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து 5ஆம் இடத்துல குரு ஆட்சியாகி அரசாழ்வான். அப்போ நம்ம வந்து வெறுமன மூல நூல்களை மட்டும் வச்சுட்டு இன்றைய நாளில் நாம் கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு சரியாக வரும். உங்களுடைய பரிகாரம் பிராயஷ்சித்த நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முறை என்னது?